ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 100 நாள் டிப்ஸ் டிப்ஸ் நம்பர் 24. டிப்ஸ் நம்பர் 24 இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு டெய்லிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஓகே, டிப்ஸ்க்கு போகலாம். இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போனா 34 சைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 34ல ஹைட் பார்த்தோம். 34 சைஸ்க்கு என்ன சைஸ் வச்சா சரியா இருக்கும்னு இப்போ செஸ்ட் கப் சைஸ் பார்க்க போறோம். கப் சைஸ் என்ன சைஸ் 34ல வச்சா சரியா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 34 செக் பண்ணி பாத்தீங்கன்னா பாடி சைஸ் 34 இருக்கும். ஆனா செஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு வச்சா சரியா இருக்கும்னா 2.25 வச்சு சரியா இருக்கும். நார்மல் கப் சைஸ் பாத்தீங்கன்னா 3 வச்சா சரியா இருக்கும். கிராஸ் கட்டிங்க்கு ஸ்ட்ரெயிட் கட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபிட்டா போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 3 கழிச்சு சரியா இருக்கும். ஒரு சில பேர் ஷார்ப்னஸா இருக்கும் பிடிக்காது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கட்லயும் 3 வைக்கலாம். ஓகே, கப் சைஸ் என்ன சைஸ் வச்சா சரியா இருக்கும் சொல்லிட்டேன். இங்க வந்து செட்டப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 30 சைஸ்ல 32 34க்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க. நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்து அந்த பிளவுஸ் போட்டிருக்கும் போது கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னும் கத்துக்க ஈஸியா இருக்கும். இதன் மூலியமா நிறைய கத்துக்கலாம். நீங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனம் அதிகமா இருக்கணும். கவனம் இருந்துச்சுன்னா நம்ம தான் சூப்பரா ஸ்டிச் பண்ணலாம், சூப்பரா கட்டிங் போடலாம், சூப்பரா மற்றவங்க கிளாஸ் இருக்கும். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.